நீங்கள் அந்நிய பாஷை அதிகமாக பேசுகிறீங்களா? அப்போனா நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு வீடியோ இது. இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செஞ்சப்போ எங்கேயாவது அவர் அந்நிய பாஷை பேசின மாதிரி வேதத்தில் பதிவு இருக்குதா? எங்கேயுமே இருக்காது. அல்லது அந்நிய பாஷை பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது அறிவுறுத்தினாரா? இல்லை. அந்நிய பாஷை ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எங்கேயாவது சொன்னாரா? இல்லை. ஆனால் இந்த அந்நிய பாஷை அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு? எதுக்காக வந்துச்சு? இது முதல் வந்தது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம். ஏன் இயேசு கிறிஸ்து அந்நிய பாஷை பேசலை அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் எல்லாமே யூதேயா, கலிலேயா, சமாரியா இதுக்குள்ளேயே தான் இருந்தது. அதாவது இஸ்ரவேல் மக்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவர் அந்த ஊழியத்தை செஞ்சார். அவங்களுக்கு தான் அவர் அந்த சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய 40 அற்புதங்கள், கிட்டத்தட்ட 38லேருந்து 40 அற்புதங்கள்னு சொல்லி ஒரு பதிவு இருக்கு. இந்த அற்புதங்கள்ல 99% அற்புதங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் நடந்தது. ஒரே ஒரு புறஜாதி பெண்ணுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சார். அந்த புறஜாதி பெண் கூட இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்கும்போது, என்னுடைய பிள்ளை ஒரு கொடிய அசுத்தாவினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, நீங்க அந்த பொண்ணை சுகமாக்கணும், அந்த பிள்ளையை சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அதுக்கு என்ன ரிப்ளை கொடுப்பார் அப்படின்னா, பிள்ளைங்க சாப்பிட்ற சாப்பாடை நாய்களுக்கு போடுறது சரியா இருக்காது அப்படின்னு. அந்த பெண்மணி அதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு பதில் சொல்லுவாங்க. ஆமாம் ஆண்டவரே, பிள்ளைங்களுடைய சாப்பாடு அப்படி போட முடியாது தான், ஆனால் அந்த பிள்ளைங்க சாப்பிடும்போது கீழே விழுமே, சின்ன சின்ன பீஸ்லாம் விழுமே, அதை எடுத்து நாய்க்கு போடலாமேன்னு சொல்லும்போது, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ, நீ வேண்டிக்கிட்டது உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது பிள்ளைங்கன்னு அவர் யாரை சொல்கிறாரு? இஸ்ரேல் மக்களை சொல்கிறாரு. அந்த இஸ்ரேல் மக்களுக்கு தான் அவர் அந்த காலத்தில் ஊழியம் செஞ்சார். அவங்க கூட பேசுறதுக்கு அவர் இன்னொரு பாஷையை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அவர் இருந்த காலத்தில் அவர் பேசுனது 2 பாஷை. ஒன்று எபிரேய பாஷை, இன்னொன்று அராமிக். ஓகே, இந்த அந்நிய பாஷை அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் 50 நாள் கழிச்சு பெந்தகோஸ்தே பண்டிகை அப்படின்னு சொல்லி ஒரு அறுவடை திருநாள் இஸ்ரேலில் கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கு இஸ்ரேல் மக்கள் உலகத்தில் எங்கெல்லாம் சிதறி போயிருந்தாலும், அல்லது வியாபார விஷயமா, கல்யாணமாக எங்கெங்கேயோ சிதறி இருந்தாலும், அவங்க எல்லாம் அந்த ஒரு பெந்தகோஸ்தே திருநாளை கொண்டாடுறதுக்கு எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. அப்படி அவங்க எல்லாரும் எருசலேமுக்கு வந்திருக்கும் போது தான் இந்த சீஷர்கள் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 120 பேர் ஒரு மீட்டில் மேல் மாடியில் ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்போ பரிசுத்த ஆவி வந்துச்சு. அந்த பரிசுத்த ஆவி இங்கே வந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில அடையாளம் தான் காற்று வீசுகிற மாதிரியும், புறா மாதிரியும், அக்னிமயமான நாவுகள் மாதிரி பிரிஞ்சிருக்கிற நாவு. அப்போ ஒரு நாவு எப்படி பிரிஞ்சிருக்கும் அதை இமேஜின் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி அவங்க மேலே வந்து உட்கார்ந்த மாதிரி ஒரு காட்சி தெரிஞ்சிருக்கு. அப்போ பரிசுத்தாய் வரவங்களுக்குலாம் இப்படி ஒரு இது வந்து உட்காருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அந்த இடத்துல அன்னைக்கு அப்படி ஒரு காட்சி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அவர்கள் வேற நபர்கள் பேசக்கூடிய பாஷையை அவங்க பேசுறாங்க. இது எப்படி புரிய வைக்கலாம்? இப்போ ஒரு வெள்ளைக்காரர் இருக்கார், அவருக்கு தமிழ் பேச வருமா? தமிழ் பேச வராது. ஆனால் அந்த வெள்ளைக்காரர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு தமிழ் நபர்கள் பேசுற மாதிரி ஸ்லாங்ல அவர் பேசுறாரு வச்சுக்கோங்க. Tupacut, Tupaya, Tupaki, Tuparkertus, Tupaya, Masai. எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா இப்படின்னு கேட்குறாரு வச்சுக்கோங்க. அதை பார்க்குற நமக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் இது எப்படி ஒரு ஆள் பேச முடியுது, இவர் எங்கே கற்றுக்கிட்டார் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஏன்னா அன்னைக்கு பரிசுத்தாவி பெற்றிருந்த அந்த 120 பேர்களும் கலிலேயர் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் இருக்கு. அப்போ கலிலேயர்களாகிய இவர்கள் கல்லாதவர்கள், இவங்க எப்படி நம்ம பாஷையில் பேசுகிறாங்க? அப்போது நம்ம பாஷைன்னு சொல்லும்போது
அங்க பேசப்பட்ட பாஷை யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு நாட்டில் பேசக்கூடிய ஒரு பாஷையை தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. அந்த பாஷையில தேவனுடைய மகத்துவங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்டுட்டு சுத்தி இருந்த எல்லாருக்கும் ஆச்சரியமா போச்சு. அப்போ அந்நிய பாஷை அப்படிங்கிறது வேற அந்நியர்கள் பேசக்கூடிய பாஷை. அதை விட்டுட்டு ஷபாலபா, கபாரபா, துபாரபா அப்படின்னு நம்ம எதையாவது உளரணும் அப்படின்னா அது வெறும் சத்தம் தான். ஓகே, எதுக்காக அந்நிய பாஷையை தேவன் கொடுக்கணும்? இந்த அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும், உலகம் முழுக்க போகணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை, அவங்க நாட்டை விட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னா மொழி பிரச்சனை. இப்போ நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை விட்டு நாம் ஒரு 200 கிலோமீட்டர் ஆந்திரா பக்கம் போயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அவங்க பேசக்கூடிய பாஷை புரியாது. ஏன்னா தெலுங்கு பேசுவாங்க, இன்னும் வேறு வேறு பாஷெல்லாம் இருக்கும். அப்போ எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும்? இது பெரிய கஷ்டம். இதுக்காகத்தான் இந்த அப்போஸ்தலர்களுக்கு தேவன் கொடுத்த வரங்களில் ஒரு வரம் அந்நிய பாஷையை பேசுறது. எப்படி? பவுல் அவர் இருக்கிற நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போறார் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய புறஜாதி மக்களுக்கு அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்தை சொல்லணும். எப்படி சொல்ல முடியும்? அங்கே போய் அவளை பாஷையை கற்றுக்க முடியுமா? எவ்வளோ நாளாக அது கற்றுக்கிறதுக்கு? எப்போ அந்த வேலை முடியுது? அதனால தான் இவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஊர் பாஷையை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பேசுவாங்க. அவங்க எதில் இருக்கவங்க என்ன கேள்வி கேட்டாலும் இவங்களுக்கு அந்த பாஷையில் பரிசுத்த ஆவி மூலமாக அந்த பாஷை டிரான்ஸ்லேட் ஆகி இவங்க கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. இதை பார்க்குற மக்கள் ஆச்சரியப்படுவாங்க. என்னடா இது, யார் இவர் திடீர்னு வந்தார், நம்ம பாஷையில் இவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு அப்படின்னு. அப்போ இது ஒரு வரம் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுவார். சொல்லும்போதே ஒரு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவார், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஓய்ந்து போகும் அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம்? அந்நிய பாஷை அப்படிங்கிறது ஒரு காலகட்டம் வரைக்கும் தேவனுடைய வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் கொடுத்த ஒரு வரம். எப்போ அந்த வேலை முடிஞ்சிருச்சோ, எப்போ உலகம் முழுக்க சுவிசேஷம் பரவிருச்சோ அப்போ அந்த வரம் தேவையில்லை. ஸோ அது தேவன் என்ன பண்ணிட்டாரு? ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஓகே, இந்த அந்நிய பாஷை அப்படிங்கிற இந்த கல்ச்சர், ஷபலபா ரபலபான்னு கத்துறோம் இல்லையா, இது எப்படி சபைக்குள்ள வந்துச்சு? இது உண்மையிலே தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம்.